இப்போ இருக்கிற கல்வி முறைகள் கிடையாது, அப்போ இருக்கிற கல்வி முறைகளே வேற. அதில் மனிதனுக்கு பக்குவம் ஏற்பட வேண்டும், அவன் பகுத்தறிவோடு செயல்பட வேண்டும். இப்போ இருக்கிற பகுத்தறிவு சொல்லலை, ஆய்ந்து பகுத்து பார்த்து சிந்தித்து அறியும் அறிவு கொண்டவனாக இருக்கணுங்கிறதுக்காக ஆன்மீகத்தை முதல் பாடமாக வச்சாங்க. மற்ற கலைகள்லாம் அப்புறம் தான். அதுவும் கேட்டகரி வாய்ஸாக பிரித்தாங்க. கேட்டகரி வாய்ஸாக ஏன் பிரித்தாங்கன்னா, இப்போது ஒருத்தனுக்கு இதை பற்றிய எந்தவித அறிவும் இருக்காது, அவன் சின்ன குழந்தை. அவனுக்கு முதல்ல குரு பக்தினா என்னன்னு கற்றுக் கொடுப்பாங்க. குரு பக்தியை ஏன் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, அதில் முதல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. குருவானவன் உனக்கு ஒழுக்கத்தை போதிப்பான், வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கணும், அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்தவன் மனைவிக்கும் ஆசைப்படக்கூடாது, இதுபோல் சில விஷயங்கள்லாம் குழந்தைங்க மனசில் ஆழமாக புகுத்துவாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவன் பொய் பேச மாட்டான், நல்ல நிலையில் வளருவான், ஒழுக்க ரீதியாக முதல்ல வளருவான். அப்புறம் குரு பக்தியோட குருக்கிட்ட ரொம்ப பணிஞ்சவனாக இருப்பான், அவங்ககிட்ட பணிவு இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டேஜ், அவன் அடுத்த கேட்டகரிக்கு போகிறதுக்கு ரெடியான உடனே அவனுக்கு பக்தின்ற ஒரு விஷயத்தை போதிப்பாங்க. காலையில் எழுந்த உடனே கோயிலுக்கு போ, சாமி கும்பிடு, உண்மையிலேயே சாமி தான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குது, கடவுள் பக்தி இருக்கிறவன் என்றைக்கும் கெடமாட்டான் அப்படின்னு அவனுக்கு போதனை செய்வாங்க. அதுக்கேற்ற கதைகளையும் உருவாக்கி அவனுக்கு கொடுத்தாங்க. ஸோ அவன் பக்தியில் நல்லபடியாக வளர ஆரம்பிப்பான். அதனால்